ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஹெச் ஹாபிஸ் தமிழ். என் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வெறும் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம டாக்டர் செட் வந்து செஞ்சுருக்கோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பிபி செக் பண்ணுவாங்களே அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் பேட். நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயின்மெண்ட்டு, இந்த ஜெல்லு, ஹேண்டு சானிடைசர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு, அப்புறம் இந்த கண்ணாடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு, இந்த இன்ஜெக்ஷன் வச்சு இந்த இடுக்கி இதை வச்சு எடுப்பாங்களே அதுதான் நம்ம செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிசர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ், அப்புறம் இந்த பல்ஸ் மிஷின், அப்புறம் பேண்டேஜு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மாமீட்டர் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4x20 இந்த சைஸில் வந்து ஒரு 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டாக்டர் செட் வந்து ட்ரெண்டிங்கில் போகுது, அதனால தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். பாருங்கள், அதை மடக்கி விட்டுட்டு ஒரு பென் எடுத்து சுருட்டிக்கோங்க. இதையும் மடக்கிட்டு சுருட்டிக்கோங்க. கம் அப்ளை பண்ண தேவையில்லை, நீங்கள் செல்லோ டேப் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட் பண்ணியாச்சு. அதேமாரி இந்த சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி அதையும் வந்து செல்லோ டேப்லேயே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் காமிக்கிற மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கார்னரில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்குவோம். பாருங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி மாதிரி வந்து செய்ய போகிறோம். ஆனால் நீடில்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க இல்லையா, அது சிம்பிள் தான். மடக்கி விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6.5x13, 5.5x13. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 5.5x13 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி செய்யுங்க. ஆனால் வந்து அதை விட இது சின்னதாக இருக்கணும், அதான் முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு அடியில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அது காயட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இதையும் சுருட்டிட்டு காய விட்டுருங்க. இதுவும் அங்கே ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிக் சைஸும் ஒரு ஸ்மால் சைஸும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரவுண்டு. இப்போ அதை வந்து சென்டரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பிக் சைஸ் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி செஞ்சுட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பின்னாடியும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சுருட்டிட்டு கம் அப்ளை பண்ணி இது வந்து நம்ம நீடில் மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதையும் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இப்போ இது நீடில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இன்ஜெக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 29x5 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கோங்க. அதையும் வந்து சுருட்டிக்கோங்க. பொறுமையாக சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சுருட்டினதை வந்து பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ணதை இப்போ அதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு ஏதாவது ஒரு பாட்டிலோ திங்ஸோ எடுத்து இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க. ஒரு யூ ஷேப்புக்கு நம்ம வந்து வேணும்.
ஸோ நல்லா கொஞ்சம் அழுத்திக்கோங்க, அப்போ தான் வரும். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதையும் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க, காமிக்கிற மாதிரி. ரொம்ப ஈஸி, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இதையும் நம்ம இந்த சைடும் வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, உங்கள் ஃபேஸிங் சைட், உங்களுக்கு முன்னாடி வர சைடை பார்த்து ஒட்டிக்கோங்க. டேப் போட்டு ஒட்டிக்கோங்க, சீக்கிரம் ஒட்டிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி அதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. சின்னதாக ஒரு ஹார்ட்டின் ஷேப்புக்கு பெருசாக கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20x8 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம வந்து கிளாஸ் கண்ணாடி மாதிரி வந்து செய்ய போகிறோம். ஒரு 2 ரவுண்டு வரைஞ்சிட்டு ஒரு நீட்டாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் இருக்க சென்டரில் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் லேசாக சின்னதாக ஓட்ட மாதிரி போட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்மளுக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், பிபி செக் பண்ணுவாங்களே, அதுதான் 19.7.5 கட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் 1 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் இந்த நீட்டாக இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு விட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது எல்லாமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்கணும். பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆல்ரெடி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணுற மாதிரி பலூனில் இருக்கும், நம்ம இந்த பேப்பரில் செஞ்சுக்கலாம். பேப்பரில் செய்கிறதால சும்மா ஒரு ஷேப்புக்கு வர வச்சு அது ஒரு கலர் பேப்பர் சுருட்டி பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சிம்பிள். இதை வச்சு நீங்கள் பாபி டால் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ப்ளே பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இது அழகாக ப்ளே பண்ணலாம். இதுக்கு பிளாஸ்டிக்கில் வேணுன்றது அவசியம் இல்லை, நீங்கள் கடையில் வாங்க தேவையில்ல, ஈஸியாக பேப்பர்லேயே செஞ்சிடலாம். இப்போ இது நம்மளுக்கு ரெடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் தான் செய்ய போகிறோம். இந்த பியூட்டிஃபுல்லான டேப்லெட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் செஞ்சுருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தெர்மோகால் பால் தான் செஞ்சுருக்கேன். இப்போ பேப்பரில் டேப்லெட் ஷேப்பு கட் பண்ணி ஒரு பக்கம் கலர் பண்ணிக்கோங்க, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ ரெடி. நெக்ஸ்ட்டு தெர்மோகால் பால், இந்த ஒயிட் கலரில் டேப்லெட் இருக்கும் இல்லையா, அதனால் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். அது மேலே செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலரில் வேணுன்றதுனால ஒயிட் தெர்மோகால் பாலில் கொஞ்சம் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே காஞ்சதுக்கப்புறமா செல்லோ டேப் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் இங்கே காயறதுக்கு முன்னாடியே பேஸ்ட் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் கலஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரியல் டேப்லெட் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகான டேப்லெட் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த பேண்டேஜ் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கலர் டேப் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் அது பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேண்டேஜ் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னரில் ஒரு கர்வ் ஷேப்புக்கு இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த பேண்டேஜ் ரெடி. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இந்த கலர் இல்லை டேப் அப்படின்னும் போது ஒயிட் பேப்பர்லேயே கட் பண்ணி அதுக்கு போத் சைடு வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ பேண்டேஜ் ரெடி. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. அது இப்போ அந்த பேப்பரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் இதுதான் செய்ய போகிறோம். அது ஒரு ஆயின்மெண்ட்டு அந்த செஞ்சிடலாம். அதுக்கு எந்த ஷேப் எந்த சைஸ் வேணால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10x10 அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
இது வந்து நம்ம ஜெல் ஆயின்மெண்ட் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஹேண்ட் சானிடைசர் செய்யும் போது நீங்கள் பேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சின்னதும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு கேப் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சுருட்டி கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. மீதி ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் கம் அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம இந்த மாதிரி பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லா சைடும் டபுள் சைடும் பண்ணணும். அதுக்கு ஒரு சைடு பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், பண்ணியாச்சு. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஆயின்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கேப் மாதிரி செஞ்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹேண்ட் சானிடைசருக்கு வந்து மேலே ஒட்டிட்டு இந்த மாதிரி சுருட்டி சின்னதாக சுருட்டி அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பல்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம செய்ய போகிறோம். காமிக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த நம்பர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அது மடக்கி விட்டுட்டு ஒரு சைடு இதுவும் ஒரு சைடு அதுவும் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து நடுவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ இந்த பல்ஸ் செக் பண்ணுறது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ இந்த காட்டன் சின்னதாக எடுத்து அதையும் நம்ம காட்டன் சொல்லிட்டு எழுதிக்கிறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பேப்பரில் செய்ய போகிறோம். நீங்கள் இன்னும் செய்யலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள் எப்படி செஞ்சுன்னுட்டு. இப்போ சும்மா ஒரு பிளேட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அது கட் பண்ணதுலேயே ஓரங்களில் கட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக செய்யுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு ஓரங்கள்லேயும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காமிக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இதே மாதிரி கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து டபுளாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிற மாதிரி வரைஞ்சி அந்த மெஷர்மெண்ட்டையும் ஒரு பிளாக் கலர் எடுத்து முடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ இது நம்மளுக்கு தெர்மாமீட்டர் ரெடி ஆயிடுச்சு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதே மாதிரி காமிக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ கலர் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் குறிச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இது ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நோட் பேட் மாதிரி டாக்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, பேஷண்ட்டு பெட்டில், அதை நம்ம செய்ய போகிறோம். சின்னதாக ஒரு பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் அந்த சிம்பிள் நம்ம ஒட்டிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். நான் இங்கே என் சேனல் நேம் எழுதிக்கிறேன், SVH Hobbies தமிழ். அப்புறம் நேமு, ஏஜ், என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த நோட் பேடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாஸ்க் தான் செய்ய போகிறோம். அது இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 கார்னரையும் மடக்கிட்டு ஒரு ஒயிட் பேப்பரை இந்த கார்னர் அந்த கார்னர் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாஸ்க் ரெடி. பாருங்கள், காமிக்கிற மாதிரி இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இது கட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் தேவையில்லை, நீங்கள் செஞ்சு கட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து இந்த சைடு அந்த சைடு கார்னர்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ இது ரெடி. பொறுமையாக செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தால் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் இருக்குன்றதுனால இந்த மாதிரி டேப் போட்டு செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன செஞ்சோன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பாக்ஸில் வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டு, நெக்ஸ்ட்டு ஜெல்லு, நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டு சானிடைசர், நெக்ஸ்ட்டு ஆயின்மெண்ட்டு, அந்த காட்டன் பேண்டேஜ், நெக்ஸ்ட்டு டேப்லெட்ஸ், நெக்ஸ்ட் வந்து மாஸ்க்கு, கிளாஸஸ், பல்ஸ் செக் பண்ணுறது, சிசர், தெர்மோமீட்டர், நோட் பேட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிபி செக் பண்ணுறது, ஸ்டெத்தோஸ்கோப்பு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீடில், ஊசி. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ இது ரெடி.